ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த ஹனோவேரியன் பீரியடை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க 1701. அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குயின் ஆனி மரித்ததுக்கப்புறம் அவங்க இடத்துல ஆட்சிக்கு சோஃபியா, எலக்ட்ரஸ் ஆஃப் ஹனோவர், அவங்க தான் வரணும்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சோஃபியா யாருன்னு சொன்னால் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் தான். சோஃபியா ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன். ஆனியோட டெத்துக்கு அப்புறம் சோஃபியா தான் குயின் ஆகணும். ஆனால் சோஃபியா பீயிங் டெட்டு, அவங்களும் மரிக்கிற சமயத்தில் அவங்களுடைய சன் ஜார்ஜ் பிகேம் கிங் ஆஃப் இங்கிலாண்டு. ஜார்ஜ் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நேமில் இவர் கிங் ஆகிறாரு. அவர் கிங் ஆகிறப்போ 54 இயர்ஸ் ஆகுது. ஜெர்மனை சேர்ந்தவர். பிலோ த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புளுடைய விருப்பத்துக்கு ரொம்பவே தூரமானவர் அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபாரினர், டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் இங்கிலாண்டினுடைய அஃபேர்ஸில் அவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏபிள் டு ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புளுடைய லாங்குவேஜும் அவருக்கு அந்தளவுக்கு சரியாக இவரால் பேச முடியலை. அந்த ப்ராப்ளமும் இருக்குது. ஹிஸ் அப்பியரன்ஸ் வாஸ் ரேதர் அன்ஹீரோயிக், அவர் பார்க்குறதுக்கும் அன்ஹீரோயிக்காக இருக்கிறாரு. He was on bad terms with the only son George Augustin. அது மட்டும் இல்லை, அவருடைய ப்ரைவேட் லைஃப்பில் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சன் ஜார்ஜ் அகஸ்டின், அவர் கூடயும் இவருக்கு ஒரு பேட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. தென் அந்த சன் பின்னாடி ஜார்ஜ் த செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வருவார் பின்னாடி. இந்த ஜார்ஜ் த ஃபஸ்டோடையனுடைய பீரியடில் ஜேம்ஸ் எட்வர்டு, சன் ஆஃப் த ஜேம்ஸ் த செகண்டோட சன் ஜேம்ஸ் எட்வர்டு ட்ரை பண்ணுறாரு இங்கிலாண்டோட கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜார்ஜ் த ஃபஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாக. அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன பேருனா ஃபஸ்ட்டு ஜக்கோபைட் ரிவால்ட். அதாவது ஜேம்ஸ் த செகண்டோட சன் ஜேம்ஸ் எட்வர்டு இங்கிலாண்டோட கிங் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த சோஃபியா தான் குயின் ஆகணும், அவள் இங்கே இல்லாததுனால அவங்களுடைய சன் ஜார்ஜ் த ஃபஸ்ட்டு கிங் ஆயிட்டாங்க. ஆனால் யாரு கூட ஃபைட் பண்ணுறா அப்படின்னா ஜேம்ஸ் த செகண்ட் வந்து ரிவால்ட் பண்ணுறாரு. இந்த ஜேம்ஸ் த செகண்டோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஜக்கோபைட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஜேம்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு என்ன வேர்டு அப்படின்னா ஜக்கோபியஸ் அப்படிங்கிற வேர்டில் இருந்து தான், லாட்டின் வேர்டில் இருந்து தான் இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிவால்ட்டுக்கு பேர் ஜக்கோபைட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிங் ஃபாரினராக இருக்கிறாரு இந்த ஜார்ஜ் த ஃபஸ்ட். இந்த பார்லிமெண்ட்டில் யார் டாமினேட்டடாக இருக்கிறாங்கன்னா விக்ஸ் இருக்கிறாங்க. த கேபினட் சிஸ்டம் பிகன் அண்டர் வில்லியம் த தேர்ட். இந்த கேபினட் சிஸ்டம், அந்த பார்லிமெண்ட், அதில் இருக்கிற மெம்பர்ஸ், இந்த கேபினட் சிஸ்டத்தை தொடங்கி வச்சது வில்லியம் த தேர்டு. அதை டெவலப் பண்ணுறது குயின் ஆனி. அதை ரொம்ப ஃபேமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த ஜார்ஜ் த ஃபஸ்ட்டு தான். இந்த டேர்ம் ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற வேர்டு இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 18th centuryயில் இங்கிலாண்டில். ஃப்ரம் 1721 இந்த வேர்டை வந்து அப்படியே இந்த பொசிஷனை கொண்டு வர ட்ரை பண்ணது ராபர்ட் வால்போல். அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராகவும் இங்கிலாண்டில் இருப்பார் இந்த ராபர்ட் வால்போல். இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். இந்த ஜார்ஜ் த ஃபஸ்ட்டு பீரியடில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான், நாட் கிங் இல்லை, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் ஹேட் த ஃபைனல் சே இன் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரியோ எடுக்கிற டெசிஷனில், கவர்மெண்ட்டோட டெசிஷனில் கிங் இல்லை, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய அந்த ஒப்பீனியன் தான் ஃபைனல் சேயாக இந்த டைமில் மாற தொடங்கிட்டு. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் கிராஜுவலி லாஸ்ட் கோஆர்டினேட் அத்தாரிட்டி வித் த காமன்ஸ். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அவங்க கிராஜுவலி மெல்ல அவங்களுடைய அந்த கோஆர்டினேட் அத்தாரிட்டியை அவங்க லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் பிகேம் அ செக்கிங் அண்ட் ரிவைசிங் சேம்பர். இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் எப்படி மாறி போனது அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க செய்கிறத இவங்க ரிவைஸ் பண்ணுறவங்க மாதிரி, எக்ஸாமின் பண்ணுற மாதிரி அப்படி தான் மாறி போனாங்க. இவங்க ஃபைனலாக டெசிஷன் எடுக்க முடியல. அடுத்ததாக ஆட்சிக்கு வர்றது ஜார்ஜ் த செகண்ட். அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். இந்த ஜார்ஜ் த ஃபஸ்ட்டுக்கு லாங்குவேஜ் தெரியலை இங்கிலீஷ், ஆனால் ஜார்ஜ் த செகண்டுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். வென் ஹி பிகேம் கிங் ஆஃப் இங்கிலாண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸில் இங்கிலாண்டில் கிங் ஆகிறாரு. அவருடைய ரூல் வந்து பீரியட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியான ஒரு காலகட்டம் தான். பாலிசி ஃபாலோட் பை ஹிஸ் ஏபிள் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ராபர்ட் வால்போல்.
ஏன்னா ராபர்ட் வால்போல் இந்த பிரைம் மினிஸ்டரை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டார். ஸோ அதனால் அவருக்கு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. There was a second Jacobite revolt in the year 1745. ஜார்ஜ் த ஃபஸ்ட்டு பீரியடில் ஃபஸ்ட்டு ஜக்கோபைட் ரிவால்ட் வந்தது. அடுத்ததாக செகண்ட் ஜக்கோபைட் ரிவால்ட் 1745 ஜார்ஜ் த செகண்ட் பீரியடில் வருது. சார்ல்ஸ் எட்வர்ட் த யங் பிரிட்டண்டர், சன் ஆஃப் ஓல்டு பிரிட்டண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேட் அ பிட் டு கெட் த த்ரோன் ஃப்ரம் த ஹனோவேரியன் ரூலர்ஸ்லேருந்து இந்த சார்ல்ஸ் எட்வர்ட் அப்படிங்கிறவர் த்ரோனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவரை என்ன சொல்கிறாங்கன்னா யங் பிரிட்டண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஓல்டு பிரிட்டண்டரோட சன். பட் த ரிவால்ட் வாஸ் புட் டவுன் பை த கிங்ஸ் செகண்ட் சன், த டியூக் ஆஃப் கம்பர்லேண்ட். கிங்கோட செகண்ட் சன் டியூக் ஆஃப் கம்பர்லண்ட் மூலமாக இந்த ரிவால்ட்டை வந்து அப்படியே புட் டவுன் பண்ணிடுவாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இன் 1756 த 7 years வார் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ். ஜார்ஜ் த செகண்ட் பீரியடில் என்ன நடக்குதுன்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு 7 years வார் ஸ்டார்ட் ஆகுது இந்த இயர் 1756. அந்த வார் நடந்து கொண்டு இருக்கிற போதே ஜார்ஜ் த செகண்ட் டைடு. கிங் வந்து 1760 இறந்து போயிடுறாரு. இந்த ஜார்ஜ் த செகண்டோட பீரியடில் லிட்ரேச்சரில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால், ரெண்டு ஜார்ஜஸுமே அவங்களோட பீரியட் வந்து லிட்ரேச்சருக்கு ஃபேமஸாக தான் இருந்தது. டேனியல் டிஃபோ அவருடைய ராபின்சன் குருசோவை 1719 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஜோனத்தான் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் ட்ராவல் ரொம்பவே பாப்புலரான அந்த ஒர்க்கை அவர் 1726 பப்ளிஷ் பண்ணுறாரு. எஸ்ஸே ஆன் மேன் போப்பினுடைய அந்த ஒர்க் அப்போ தான் 1733 பப்ளிஷ் ஆகுது. த டன்சியர்ட் 1739 பப்ளிஷ் ஆகுது. ஜான்சன் டிக்ஷனரி 1755 பப்ளிஷ் ஆகுது. த ஒர்க் மேட் ஹிஸ் ஃபேமஸ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஒர்க்கை ஜான்சன் செஞ்சதுனால, ஜான்சன் ஒரு டிக்ஷனரியை 1755 ரிலீஸ் பண்ணதுனால அவரை ஹானர் பண்ணி யூனிவர்சிட்டி அந்த டைமில் வந்து அவருக்கு டிகிரி ஆஃப் எம்ஏ வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் பண்ணுது. அவருடைய ஒர்க்கை ஹானர் பண்ணி அவருக்கு ஹானரிங் டிகிரியாக என்ன கொடுக்குறாங்கன்னா எல்எல்டி அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஜான்சனுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வாஸ் ரோஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் அந்த ஒரு லேக் எனர்ஜியாக இருந்தது இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு. அதை வந்து வெஸ்லி பிரதர்ஸ் வந்து ரொம்பவே அவங்கள லிஃப்ட் அப் பண்ணி விடுறாங்க அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை. தே வர் ஜாயின்டு பை ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அண்ட் அவர் ஒரு கிளர்ஜிமன், சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடைய கிளர்ஜிமன். அவரோட சேர்ந்து இந்த வெஸ்லி பிரதர்ஸும் இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கொஞ்சம் அஃப்ளிப் பண்ணி விடுறாங்க. இதுதான் பிகினிங் ஆஃப் த மெத்தடிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜியா 13 காலனிஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் 13வது காலனி கண்டுபிடிக்கப்படுது ஜார்ஜியா இந்த ஜார்ஜ் த செகண்டோட பீரியடில் தான். அடுத்ததாக ஜார்ஜ் த தேர்டு ரூலுக்கு வர்றாங்க. அவங்க யாருன்னா ஜார்ஜ் த செகண்டோட கிராண்ட்சன். 22 இயர்ஸில் இவங்க ஹி பிகேம் அ கிங். இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் ஹிஸ் ரூல் ஹி வாஸ் நாட் வெரி பாப்புலர். ஆரம்பத்தில் இவங்க அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. ஹி லிவ்ட் லாங் டு பி எ பாப்புலர் ஃபிகர் இன் த கண்ட்ரி. ஆனால் ரொம்ப காலம் அவங்க இருந்தாங்க, ரொம்ப பாப்புலர் ஃபிகராக இங்கிலாண்டில் இருந்தாங்க. த டொமஸ்டிக் லைஃப், பீப்புளனுடைய டொமஸ்டிக் லைஃப் ஃபஸ்ட் 2 ஜார்ஜஸ் ஹட் நாட் பீன் குட். ஜார்ஜ் த ஃபஸ்ட் அண்ட் ஜார்ஜ் த செகண்ட் பீரியடில் பீப்புளனுடைய அந்த ப்ரைவேட் லைஃப், அந்த ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு குட்டாக இல்லை. ஆனால் ஜார்ஜ் த தேர்டு அவங்களுடைய பீரியடில் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்குது. த தேர்ட் ஜார்ஜ் வாஸ் அன் அப்ரைட் மேன், ஒரு கைண்ட் பர்சன். அவர் ஒரு சிம்பிள் லைஃப்பை தான் அவருமே லீட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் 10 years த கிங் வாஸ் மேட். ஆனால் ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன். அவருடைய லைஃப் எண்டில் அவர் கடைசி ஒரு 10 வருஷம் அவர் மேடாக இருந்திருக்கிறாரு. கிங்கே வந்து மேடாக ஆயிட்டார். ஸோ த ரூலர் அவரை ரியலாக உண்மையாக இங்கிலாண்டை ரூல் பண்ணது அவருடைய எல்டஸ்ட் சன் பிரின்ஸ் ரீஜெண்ட் அவர் தான் ரூல் பண்ணுறாரு தன்னுடைய அப்பாவுக்கு பதிலாக. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட், இந்த ஜார்ஜ் த தேர்டோட பீரியடில் நடந்த இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் என்னெல்லாம்? த வார் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸுக்கு ஃபைட் நடக்குது. அடுத்ததாக த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது 1789.
அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வார் 1776லேருந்து 1783 வரைக்கும் நடக்குது. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 நடக்குது. த நெப்போலியனிக் வார்ஸும் நடக்குது. அப்போ தான் 1793லேருந்து 1815 வரைக்கும் நடக்குது. த யூனியன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டு, பிரிட்டனும் அயர்லாண்டும் யூனியன் ஆகிறது, அதுவும் இந்த இயரில் தான் 1801. ஜார்ஜ் த தேர்டு பீரியடில் ரிலீஜியஸ் லைஃப் எப்படி இருந்தது இந்த ஜார்ஜ் தேர்டோட பீரியடில்? லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 18th century வாஸ் த எவாஞ்சலிக்கல் மூமெண்ட். நிறையா எவாஞ்சலிக்கல் மூமெண்ட் வந்து இங்கிலாண்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் ப்ரொடியூஸ்ட் அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பர்சனல் ரிலீஜியன் அண்ட் இன்ஸ்பயர்ட் பீப்புள் டு அண்டர்டேக் ஃபிலந்த்ரபிக் ஒர்க். அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறது, டொனேட்டிங் மணி, அது மாதிரி அந்த ஃபிலந்த்ரபிக் ஒர்க் வந்து இந்த எவாஞ்சலிக்கல் மூமெண்ட் எல்லாம் வந்த காலகட்டத்தில் தான் பீப்புளினுடைய மைண்டில் நிறைய மணி டொனேட் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது, அதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வந்துச்சு. எவாஞ்சலிக்கல்ஸ் ஃபவுண்டட், எவாஞ்சலிக்கல்ஸ் என்ன செய்கிறாங்க, நிறைய மிஷினரி சொசைட்டிஸை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் த பைபிள் சொசைட்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சண்டே ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜார்ஜ் த தேர்டு பீரியடில் தான். அந்த மூமெண்ட்டு நல்லாவே ப்ரொமோட் ஆகுது. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணுறதுக்கும் இவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. த டூ கிரேட்டஸ்ட் எவாஞ்சலிக்கல்ஸ் வேர், ரெண்டு கிரேட் எவாஞ்சலிக்கல்ஸ் இருந்தாங்க. அவங்க லேமன் தான். வில்லியம் காப்பர், அவர் ஒரு போயட், அண்ட் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ், அவர் ஒரு டோரி மெம்பர். அவர் எந்த வழியை சேர்ந்தவர்னா யார்க்ஷயர்லேருந்து டோரிக்கு மெம்பராக வந்த ஒருத்தர் இந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். இன்னொன்று ஒரு போயட் வில்லியம் காப்பர். இவங்க ரெண்டு பேருமே கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ரெண்டு கிரேட் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century. வில்லியம் பிட் ஒருத்தர், அவரை ஃபஸ்ட்டு த வில்லியம் பிட் த எல்டர், மூத்தவரை சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய சன் வில்லியம் பிட் த யங்கர். ஃபாதரை வில்லியம் பிட் த எல்டர்னு சொல்கிறாங்க, அவருடைய சன் வில்லியம் பிட் த யங்கர். இவங்க ரெண்டு பேருமே கிரேட் பிரைம் மினிஸ்டர்ஸ். பிட் த யங்கர் பிகேம் பிரைம் மினிஸ்டர் அட் த யங் ஏஜ் ஆஃப் 24. அந்த சன் வந்து கிட்டத்தட்ட 24 years இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக ஆகிறாரு. ஆனால் ஹீ டைட் அட் த ஏஜ் ஆஃப் 46. அவர் மரித்து போயிடுறாரு. இந்த டைமில் ஜார்ஜ் த தேர்டு பீரியடில் சாம்வேல் ஜான்சன், பாப்புலர்லி நோன் அஸ் டாக்டர் ஜான்சன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஹீ ஃபவுண்டட் இந்த சாமுவேல் ஜான்சன் இல்லைனா டாக்டர் ஜான்சன் ஒரு கிளப்பை ஃபார்ம் பண்ணுறாரு. த கிளப் விச் வாஸ் லேட்டர் நோன் அஸ், அந்த கிளப்புக்கு தான் பேர் த லிட்ரரி கிளப். அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ த கிளப் அப்படின்னு தான் நேம் வச்சுருந்தார். பின்காலத்தில் அது எப்படி அழைக்கப்பட்டதுன்னா த லிட்ரரி கிளப் அப்படின்னு அழைக்கப்பட்டது. டாக்டர் ஜான்சன்ஸனுடைய லாஸ்ட் கிரேட் ஒர்க் லிவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ், அது 10 volumes இருக்குது. 1779 1781 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த 10 volumes பப்ளிஷ் பண்ணாங்க. அதர் கிரேட் மெம்பர் ஆஃப் த கிளப், இந்த கிளப்பில் இன்னொரு மெம்பர் யார், எட்மண்ட் ப்ரூக். அவர் ஒரு ஃபேமஸ் ஒரைட்டர். சர் ஜோஷுவா ரெய்னால்ட்ஸ், அவர் ஒரு போர்ட்ரைட் பெயிண்டர். அண்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித், இவங்கெல்லாம் இந்த கிளப்பில் இருந்த அதர் மெம்பர்ஸ். த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் கோல்ட்ஸ்மித் போயம், கோல்ட்ஸ்மித் எழுதின பாப்புலர் போயம் த டெசர்டட் வில்லேஜ், த ட்ராவலர், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். அவர் எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1773. ஈவன் நவ் ஹோல்ட்ஸ் த ஹையஸ்ட் பிளேஸ் அமாங் த 18th century காமெடிஸ். இப்போ வரைக்கும் 18th century காமெடிஸில் ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின அவருடைய ஒர்க்ஸ் தான். த விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்டு, த ஃபஸ்ட் நாவல் இன் இங்கிலீஷ், ஈவன் நவ் அஸ் அக்செப்டட் கிளாசிக். விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல், இங்கிலீஷில் அது ஃபஸ்ட் நாவல், இன்றைக்கி வரைக்கும் அது கிளாசிக் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அதை வச்சுருக்கிறாங்க. டுவர்ஸ் த எண்ட் ஆஃப் த 18th century அண்ட் த பிகினிங் ஆஃப் த 19th century என்ன நடக்குது, எ நியூ டைப் ஆஃப் poetry வாஸ் ப்ரொடியூஸ்டு பை த ரொமான்டிக் poets. எண்ட் ஆஃப் த 18th century பிகினிங் ஆஃப் த 19th centuryயில் ஒரு நியூ டைப் ஆஃப் போயட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரொமான்டிக் போயட்ஸ். யாரெல்லாம் அதில் வர்றாங்கன்னா வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ், ஸ்காட். These poets wrote an ordinary subjects and in ordinary language, but made the poems beautiful with the coloring of their imaginations. Ordinary subjectல ordinary languageல poem எழுதுனாங்க. ஆனால் அந்த poem எப்படி பியூட்டிஃபை பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க இமேஜினேஷனால் பியூட்டிஃபை பண்ணாங்க. The romantic movement was compelled by a younger generation of poets.
The romantic movement was completed by a younger generations of poets like Byron, Shelley and Keats. ஷெல்லி, பைரன், கீட்ஸ் இவங்கெல்லாம் ரொமான்டிக் மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போயட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யங்கர் ஜெனரேஷன். அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும் கிரேட் ப்ரோஸ் ரைட்டர்ஸை. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா சார்ல்ஸ் தி லாம், வில்லியம் ஹேசலிட் அண்ட் தாமஸ் டி குயின்சி. இவங்கெல்லாம் ப்ரோஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் த ஃபோர்த்து. இவர் யாருன்னா ஜார்ஜ் த தேர்டோட சன். ஒரு ஸ்பென் த்ரிஃப்ட்னு சொல்லலாம். செல்ஃபிஷ் மேன் இவர். ஊதாரியாக செலவு பண்ணக்கூடியவர், செல்ஃபிஷான மேன் வித் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிட்டில் இன்ஃப்ளூயன்ஸ். அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. அவருடைய இன்னொரு இன்சிடெண்ட் குவாரல்டு வித் ஹிஸ் ஒய்ஃபோடையும் குவாரல் பண்ணி சண்டை பண்ணி போத் வேர் செப்பரேட்டட் ஃபார் எவர். நிரந்தரமாகவே ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. த லேண்ட்மார்க் ஆஃப் ஹிஸ் ரூல் வாஸ் த பாசிங் ஆஃப் த கத்தோலிக் எமான்சிபேஷன் ஆக்ட். கேத்தலிக்ஸ்க்காக ஒரு ஆக்ட் இவர் ஃப்ரேம் பண்ணுறாரு 1829. அந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசபிலிட்டிஸ் ஆஃப் த கேத்தலிக்ஸ் வர் ரிமூவ்டு. கேத்தலிக்ஸோட டிசபிலிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த டிசபிலிட்டிஸ் ஆஃப் த கேத்தலிக்ஸை அதில் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வில்லியம் த ஃபோர். அவர் பிரதர் ஆஃப் ஜார்ஜ் த ஃபோர்த்து. பிஃபோர் ஹி பிகேம் அ கிங் ஹி வாஸ் அ sailor பை ப்ரொஃபஷன். ஆரம்பத்தில் இவர் செயலராக தான் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் கிங் ஆயிட்டார். எ குட் நேச்சர்ட் பர்சன், வெல் மீனிங் மென். ஒரு குட் பர்சன் தான் இவர். அவருடைய ரூல் ரொம்பவே ஷார்ட் ரூலாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 7 years தான் ரூல் பண்ணியிருக்கிறார். ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கிறாரு. மெனி குட் திங்ஸ் வர் டன். சம் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் த பீரியட் வேர். அவருடைய காலத்தில் நடந்த சில ரெஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1832 ஒரு பார்லிமெண்டரி ரெஃபார்ம் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்ததாக இம்பார்ட்டண்டான 1833 அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணி ஒரு சட்டம் எழுதியிருக்கிறாரு. அண்ட் புவர் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1834 புவர் லாவை அமெண்ட்மெண்ட் மறுபடியும் திருத்தி எழுதியிருக்கிறாங்க. அது இந்த கிங் ஜார்ஜ் த ஃபோர்த்து பீரியடில் நடந்த விஷயங்கள். அடுத்ததாக குயின் விக்டோரியா இங்கிலாண்டில் குயின் ஆகிறாங்க. இவங்க வில்லியம் த ஃபோர்த்தோட நீஸ் இவங்க. அது மட்டும் இல்லை, ஜார்ஜ் த தேர்டோட கிராண்ட் டாட்டர் இவங்க. சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் சரௌண்டிங்ஸ் enabled her understand அண்ட் சிம்பத்தைஸ் வித் த கிரேட் இங்கிலீஷ் மிடில் கிளாஸ். இவங்களோட பீரியடில் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நல்ல ஃபேவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு சிம்பிளி லைஃப்பை தான் லீட் பண்ணாங்க. அவங்களோட சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் சரௌண்டிங்ஸ் இந்த பீப்புள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு நோட் தட் த த்ரூஅவுட் ஹர் லாங் ரூல் ஃபார் 64 years. 64 years இவங்க ரூல் பண்ணாங்க. இட் வாஸ் த மிடில் கிளாஸ் விச் என்ஜாய்டு பொலிட்டிக்கல் பவர். இந்த குயின் விக்டோரியாவோட பீரியடில் மிடில் கிளாஸ் பீப்புள் பொலிட்டிக்கல் பவரை, அதாவது கவர்மெண்ட்டில் அந்த பாலிட்டிக்ஸில் நிறைய பவர்ஃபுல் பொசிஷனில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தது, அவங்க அந்த பொலிட்டிக்கல் லெவலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது இவங்களோட பீரியட் தான். மிடில் கிளாஸ் பீப்புள் என்ஜாய்டு பொலிட்டிக்கல் பவர். In 1840 she married her handsome cousin Prince Albert of Belgium. அவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 1840. 1861 வரைக்கும் இவங்களுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக பிரின்ஸ் கன்சார்ட் இருக்கிறாரு. குயினோட அட்வைசர் அண்டு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிற பர்சன் பிரின்ஸ் கன்சார்ட். She lived long and recovered the reputation of British monarchy which was lost in the time of the first two Georges. 2 true Georges பீரியட்லையும் ஒரு ஜார்ஜுக்கு லாங்குவேஜ் தெரியலை, இன்னொரு ஜார்ஜும் அந்தளவுக்கு பிரிட்டிஷை ரொம்ப வெல்வர்ஸ்ட்டு அவங்க கொண்டு போகல. ஸோ அந்த ஜார்ஜஸோட பீரியடில் இழந்து போன அந்த க்ளோரியெல்லாம் இவங்களோட பீரியடில் குயின் விக்டோரியா அதை அப்படியே திருப்பி ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. த லாங்கஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஈவென்ட்ஃபுல் ரூல் இன் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி கேம் டு an end when குயின் விக்டோரியா டைட் ஆன் 22 January 1901. ஒரு லாங்கஸ்ட் ரூல் பண்ணாங்க இவங்க இங்கிலீஷில். ஆனால் அந்த பிரிட்டிஷ் ஹிஸ்டரி எப்போ எண்டுக்கு வருதுன்னா எங்களுடைய டெத்து January 22, 1901.
இதோட இந்த ஹனோவேரியன் பீரியட் முடிவுக்கு வருது. அடுத்ததாக த ஹவுஸ் ஆஃப் வின்சார், அவங்க தான் இங்கிலீஷில் ரூலுக்கு வருவாங்க. இப்போ வரைக்கும் ரூலில் இருக்கிறது அந்த ஹவுஸ் ஆஃப் வின்சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம், த ஹனோவேரியன் பீரியட். அடுத்த வீடியோவில் வி வில் சி த ஹவுஸ் ஆஃப் வின்சார். தேங்க்யூ.